ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். நம்ம இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக சாம்பார் பொடி அரைச்சி இது செஞ்சுருக்கேங்க. ஸோ இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் எப்போவுமே சாம்பார் செய்யும்போது கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்துப்பேங்க. உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் துவரம்பருப்பு மட்டுமே சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 மீடியம் சைஸ் தக்காளிங்க வெட்டி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க. பருப்பு கொஞ்சம் சீக்கிரமாக வேகும், அதனால் இதை க்ளோஸ் பண்ணி 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள், எனக்கு 5 விசில் விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. நல்லா பருப்பு வெந்துருச்சு. ஸோ இதை நல்லா மசிச்சுக்கோங்க, ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போது சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 10-15 வெந்தயம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. ஸோ இது ரெண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி கொஞ்சம் கண்ணாடி பதம் வரணுங்க. நீங்கள் இதில் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் சாம்பாருக்கு தேவையான காய்கறி எடுத்துக்கிறேன். கேரட், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த காய் வேணால் எடுத்துக்கலாம். அவரைக்காய், பீன்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த காயை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை கூட நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா இந்த அளவுக்கு வதங்கணுங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா காயெலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்துருக்கேங்க. ஸோ அதுவும் சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போது இந்த மசாலாத்தூள் கொஞ்சம் கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ தண்ணி ஊற்றிட்டு கலந்துக்கோங்க. இது நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் இது கூட நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச சாம்பார் பொடி சேர்க்க போகிறேங்க. இந்த சாம்பார் பொடி ரெசிபி இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேங்க. நீங்கள் பார்க்கலன்னா போயிட்டு இந்த ரெசிபி பாருங்கள். இந்த சாம்பார் பொடி போட்டு செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப வாசனையாக இருக்குங்க சாம்பார். ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த சாம்பார் பொடி வந்து நான் ஒரு 3½ டேபிள் ஸ்பூன் 3½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. இது நல்லா போட்டுட்டு வதக்கிக்கோங்க. இந்த காய் கூட ஒன்று சேர நல்லா வதக்கிக்கோங்க இந்த மசாலாவை. ஸோ இது இந்த அளவுக்கு வதங்கணுங்க. இதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் இதில் நம்ம மசிச்சு வச்ச பருப்பு எடுத்து ஊற்றிக்கோங்க. ஸோ அதையும் போட்டு கொஞ்ச நேரம் கலந்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கலந்ததுக்கப்புறம் இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் அதே பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க. ஸோ தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கணுங்க. காய் கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ கலந்துட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க.
கலந்து மூடி வச்சுருங்கங்க. இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா கொதிச்சிருச்சு. காயுமே கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருந்தேங்க, அதுவும் சேர்த்துக்கிட்டேன். காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க புளியை. சேர்த்துட்டு இது கூட கலந்து விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு கொதிச்சா போதுங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் உப்பு போட்டுக்கிட்டேன். இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இது கூட கடைசியாக வந்து கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அந்த கிளிப்பை நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ பாருங்கள், இப்போ சூப்பரான சாம்பார் ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையாக இருக்குங்க. இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.